கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் அழகு பாலாஜி. எங்கூட ரீட்டாவும் பாக்கியம் வந்திருக்காங்க. எங்கள் டீம் பெருங்குடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பெயர் ராமலட்சுமி. என்னுடன் விஜயலட்சுமி, சீலக்காரி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய டீம் பாரப்பத்தி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 6 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். மூன்றாவது சுற்றில் பெருங்குடி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு மாந்தோப்பில் ஒரு வரிசையில் 8 மாமரங்கள் உள்ளன எனில் 7 வரிசையில் மொத்தம் எத்தனை மாமரங்கள் இருக்கும்? 56 மரங்கள் இருக்கும். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. 27, 36, 49, 79, 81 இவற்றில் 9ஆல் வகுப்படும் எண்களை கண்டுபிடித்து கூறுங்கள். 81, 36, 27. சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பெருங்குடி அணிக்கான மூன்றாவது கேள்வி. 1 கிலோ கத்திரிக்காயின் விலை ரூபாய் 20 எனில் 2.5 கிலோ கத்திரிக்காயின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 2.5 கிலோ கத்திரிக்காய் விலை 50 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. 20 கிலோ அரிசியின் விலை 900 ரூபாய் எனில் 1 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 1 கிலோ அரிசியின் விலை 45 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பெருங்குடி அணிக்கான இறுதி கேள்வி. 1/2 லிட்டர் பசும்பாலின் விலை ரூபாய் 20 எனில் 5.5 லிட்டர் பசும்பாலின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 110 ரூபாய். தவறான விடை. பெருங்குடி அணி தவறான விடை அளிச்சிருக்கீங்க. பாரப்பத்தி அணி நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 220 ரூபாய். சரியான விடை. பாரப்பத்தி அணிக்கு 5 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பாரப்பத்தி அணிக்கான முதல் கேள்வி. 1/2 லிட்டர் நெய்யின் விலை ரூபாய் 150 எனில்
3½ லிட்டர் நெய்யின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 1050 ரூபாய். சரியான விடை. பாரபத்தி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி 28, 33, 36, 42, 64, 72 இவற்றில் 8ஆல் வகுப்படும் எண்களை கண்டுபிடித்து கூறுக. 64, 72. சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பாரபத்தி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு அலுவலகத்தில் மொத்தம் 36 பணியாளர்கள் உள்ளனர். அவர்களை 3 குழுவாக பிரித்தால் ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பணியாளர்கள் இருப்பார்கள்? 12 பணியாளர்கள். மிகச் சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. 1 கிலோ திராட்சையின் விலை ரூபாய் 80 எனில் 8 கிலோ திராட்சையின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 640 ரூபாய். சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் பாரபத்தி அணிக்கான இறுதி கேள்வி. 100 கிராம் முந்திரி பருப்பின் விலை ரூபாய் 30 எனில் 1 கிலோ முந்திரி பருப்பின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 300 ரூபாய். சரியான விடை. பாரபத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் பாரபத்தி அணிக்கான மூன்றாவது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. மூன்றாவது சுற்றின் இறுதியில் அணிகளின் மதிப்பெண் விவரம். பெருங்குடி அணி 40 மதிப்பெண்கள், பாரபத்தி அணி 55 மதிப்பெண்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு மீன் விற்பனையில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் பவுனாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா, பஞ்சுவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி. இந்நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். மீன் வாங்கலையோ மீன், வெறா மீன், ருசியான மீன், மீன் மீன் மீன். கடைக்கு போக தேவையே இல்லை, மீன்காரியே வந்துட்டா. அம்மா மீன். வா பவுனு, உனக்காகத்தான் காத்திருக்கேன். என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நம்மக்கிட்ட எப்பவுமே எல்லாமே ஸ்பெஷல் தான்.
கடிகாரத்தில் முள் இல்லைன்னா வேலை இல்லை, மீனில் முள் இல்லைன்னா கவலை இல்லை. அட பயங்கரமாக பேசுகிறியே. வியாபாரத்தில் இது ஒரு கலை. ஆமாம், எவ்வளவு மீன் விற்ற? அம்மா 10 கிலோ மொத்தமாக எடுத்தேன், 8 கிலோ வித்துடுச்சு. இந்தா மீதம் 2 கிலோ இருக்குது. அப்போ நான் தான் கடைசியா? என்ன மீன் இருக்கு? வெறா மீனுமா? எவ்வளவு கிலோ? 400 ரூபாதாம்மா. என்னது 400 ரூபாயா? ஆமாம்மா, இப்பெல்லாம் மீன் வரத்து குறைஞ்சி போயிருச்சு, அதான் விலை கொஞ்சம் ஜாஸ்தி. சரி, 1.5 கிலோ கொடு. அம்மா 2 கிலோவையும் வாங்கிக்கோங்கம்மா. இன்னொரு 1/2 கிலோவுக்கு காசு கூட அடுத்த வாரம் கொடுங்க. அடி அது இல்லடி, என் வீட்டில் அவருக்கு கடை வாங்கினா பிடிக்காது. அதுவும் போல பிள்ளைகளும் ஊரில் இல்லை, அதால் 1.5 கிலோ போதும்ப்பா. அம்மா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இதுதாம்மா. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தான் கேட்டேன், வேறு யாருக்கும் நான் இது மாதிரி கேட்க மாட்டேன். சரி, சுத்தம் பண்ணுற கூலி எவ்வளவு? அது கிலோவுக்கு 20 ரூபாம்மா. இதுவும் கூடிருச்சா? ஆமாம்மா, விலைவாசி கூடிருச்சுல, சங்கத்தில் இன்னையிலேருந்து இந்த விலை வாங்க சொல்லியிருக்காங்க. சரி, எடையை நல்லா போடு. அம்மா இங்கே பாருங்க, 3 1/2 கிலோ கல் வச்சுருக்கேன், அப்போ 1.5 கிலோ சரிதானே? சரி சரி போடுமா. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1.5 கிலோ மீனுக்கு 600 ரூபாம்மா. சுத்தம் பண்ணுற கூலி 30 ரூபா, மொத்தம் 630 ரூபாம்மா. இந்தா 1000 ரூபா. 1000ல் 600 போயிருச்சுன்னா மீதம் 400 ரூபா. இந்த 400 ரூபாயில் சுத்தம் பண்ணுற கூலி 30 ரூபா போச்சுன்னா மீதம் 370 ரூபா. சரிதானம்மா? சரிதான், நல்லா கணக்கு போடுறியே. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு மீன் விற்பனையில் கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் பவுனாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா, பஞ்சுவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி. சேமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளி பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலா வாணி அலைவரிசையிலும் www.siyamalawani.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம்.
இனி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பெயர் வைரசாந்தி, வளையாங்குளம் பெரிய அம்மாயிலிருந்து வந்திருக்கேன். என் கூட செல்வின்றவங்க வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கணக்கு கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். வணக்கம், நான் ஆர் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வகுபடு தன்மை. இப்ப பாருங்களேன், 5330 8ஆல வகுபடுமா? வகுபடாது மேடம். வகுபடாது. இது முதல் கண்டிஷன் சரியா இருக்கு. கடைசி எண் உங்களுக்கு இரட்டைப்படை எண். அதனால நம்ம 2வது கண்டிஷன் அது சரியா வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 330 எடுத்தீங்கன்னா இது நமக்கு 8ஆல முழுமையா வகுபடாது. நமக்கு மீதி கண்டிப்பா வருது. அதனால 5330 8ஆல வகுபடாது. இப்போ 3560 8ஆல வகுபடுமா? வகுபடாது மேடம். தப்பா சொல்றீங்க, கண்டிப்பா வகுப்படும். இப்போ 560 எடுத்துக்கோங்க. 560 எடுத்தீங்கன்னா ஈவு 70, மீதி 0. அப்படின்றப்போ 3560 8ஆல வகுப்படும். அடுத்து 47128 8ஆல வகுப்படுமா? வகுபடும் மேடம். வகுப்படும். நம்ம 47128 எடுக்க வேண்டாம், 128 மட்டும் நம்ம எடுப்போம். அதை 8ஆல வகுத்தோம்னா ஈவு 16, மீதி 0. அப்படின்றப்போ 47128 கண்டிப்பா 8ஆல வகுப்படும். இப்போ இன்னொரு எண் உங்களுக்கு கொடுக்குறேன். 7266 8ஆல வகுப்படுமா? வகுபடாது மேடம். வகுப்படாது. இப்போ 266 நம்ம 8ஆல வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஈவு 33, மீதி 2. மீதி வரனால 7266 8ஆல வகுப்படாது, முழுமையா வகுப்படாது. நம்ம அடுத்து 3ஆல வகுப்படுத்தன்மையை பத்தி பார்க்க போறோம். 3ஆல எந்த எண்ணெல்லாம் வகுப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய எண்ணா கொடுத்தாலும் ஒவ்வொரு எண்ணையும் கூட்டணும். கூட்டி மொத்தமாக நீங்கள் ஒற்றை இலக்கு எண்ணுக்கு கொண்டு அது ஆன்சர் 3, 6, 9 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எண் 3ஆல வகுப்படும். இப்போது 363 இது 3ஆல வகுப்படுதா இல்லையான்னு பார்ப்போம். இதில் என்னென்ன எண் இருக்குன்னா 3, 6, மறுபடியும் 3. 3ஐயும் 6ஐயும் கூட்டினோன்னா 9. 9ஓட 3 கூட்டினோன்னா 12. இப்போ 12 2 இலக்க எண். அதை மறுபடியும் கூட்டுங்க. 1, 2 இருக்குது. அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினோன்னா 3. இப்போது கடைசி ஒற்றை இலக்க எண்ணை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் அது 3, 6, 9 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3ஆல வகுப்படும். மற்ற 1, 2, 4, 5, 7, 8, 0 வந்ததுன்னா நமக்கு வகுப்படாது. இந்த 3 எண்கள் வந்தால் தான் ஒவ்வொரு எண்ணையும் கூட்டணும். நம்ம 9, 9ஓட ஒரு 3 கூட்டினோன்னா 12. இப்போ 2 எண் இருக்குல்ல, அதே 1 கொண்டு வந்துருங்க. 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3. அப்போ 3ஆல வகுப்படும். புரிஞ்சுதா? இப்போ 363 அது 3ஆல வகுப்படும். இப்போ ஒவ்வொரு எண்ணையும் கூட்டுங்க. 3ஐயும் 6ஐயும் கூட்டினோன்னா 9, 9ஐயும் 3ஐயும் கூட்டினோன்னா 12. 12ல் நமக்கு 1, 2 இருக்குது. அதை மறுபடியும் கூட்டணும். 1 கூட்டல் 2 3. 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெரிய எண் 3ஆல வகுப்படும். 3, 6, 9 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக 3ஆல வகுப்படும். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல்,
இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் மூக்கம்மாள். என் பேர் பஞ்சவர்ணம். என் பேர் மருதாயி. நான் சுந்தரவள்ளி. நான் 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். என் பேர் பொண்ணுத்தாய். என் பேர் எஸ் அன்னபூரணம். என் பேர் சின்னத்தாயி. ஒரு செட்டு சப்பாத்தி 25 ரூபான்னா 6 செட்டு வாங்கணும். எவ்வளோ ரூபாய் இப்போ தேவைப்படும்? 6 செட்டுக்கு 150 ரூபா. சரியா சொன்னீங்க. மாலா தனது வீட்டு விருந்தாளிக்காக 25 ரூபாய் மதிப்புள்ள சப்பாத்தி 3 செட்டும் 15 ரூபாய் மதிப்புள்ள தோசை 5 வாங்கினாள் எனில் மொத்தம் எவ்வளவு ரூபாய் செலவு செய்திருப்பாள்? 2 செட்டுக்குமே 150. சரியா சொன்னீங்க. 10 டஜன் பழம் 250 ரூபா சொல்றாங்க. அப்படின்னா இப்போ 1 டஜன் வாங்கணும்னா எவ்வளவு ரூபான்னு கணக்கு பார்க்கணும். 10 டஜன் பழம் 250 ரூபான்னா 1 டஜனுக்கு என்ன விலை? ஒரு டஜன் 25 ரூபா. சரி. இப்போ 5 டஜன் வளையல் 355 ரூபா சொல்றாங்க. அப்படின்னா 1 டஜன் வளையல் எவ்வளவு? ஒரு டஜன் 71 ரூபா. 5 டஜனுக்கு 355 ரூபா. சரி, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்படி பெருக்கி கூட்டி தான் சார் சொன்னேன். 7 35 5 டஜன் வளையலுக்கு சொன்னேன் சார். அங்கிட்டு ஒவ்வொரு ரூபா. சரியா சொன்னீங்க. அடுத்து 8 பல்பு 240 ரூபான்னா ஒரு பல்பு என்ன விலை இருக்கும்? ஒரு பல்பு 30 ரூபா சார். சரியா சொன்னீங்க. 6 கிலோ கோதுமை 420 ரூபா. அப்படின்னா 1 கிலோ என்ன விலை? 6 42 420 ரூபா சார். சரியா சொன்னீங்க. 12 பென்சில் பாக்ஸ் 240 ரூபான்னா ஒரு பாக்ஸ் எவ்வளவு? ஒரு பாக்ஸ் 20 ரூபா. 12 பாக்ஸ்க்கு 240 ரூபா. ஒரு மூடை அரிசி 4000 ரூபான்னா காமூடை எவ்வளவு? காமூடை 1000 ரூபாய். சரியா சொன்னீங்க. 50 கிலோ பயிறு 3000 ரூபாய் சொல்றாங்க. அப்படின்னா 1 கிலோ என்ன விலை? 1 கிலோ 60 ரூபாய். சரியா சொன்னீங்க. அடுத்த கணக்கு 10 லிட்டர் நல்லெண்ணெய் 1200 ரூபாய். அப்படின்னா 1 லிட்டர் என்ன விலை? 1 லிட்டர் 120 ரூபாய். சரியா சொன்னீங்க. அடுத்து 8 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் 720 ரூபாய் சொல்றாங்க. அப்படின்னா 1 லிட்டர் என்ன விலை? 1 லிட்டர் 90 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு பஸ்ஸு காலையில் 7:30 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி மதுரைக்கு காலையில் 10:30 மணிக்கு வந்து சேருது. அப்படின்னா அந்த பஸ்ஸு எவ்வளோ நேரம் பயணம் செஞ்சுது? 3 மணி நேரம் ஆகுது. சரியா சொன்னீங்க. ஒரு வாடகை காரு முதல் 1 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் போகுது, அடுத்த 1 மணி நேரத்தில் 85 கிலோமீட்டர் போகுது. அப்படின்னா மொத்த தூரம் எத்தனை கிலோமீட்டர்? 2 மணி நேரம் சேர்த்து 80 கிலோமீட்டர். சரியா சொன்னீங்க. சின்ன முள்ளு 2லையும் பெரிய முள்ளு 1லையும் இருந்தா மணி எத்தனை? 2 5. சரியா சொன்னீங்க. சின்ன முள்ளு 7லையும் பெரிய முள்ளு 12லையும் இருந்தா மணி எத்தனை? மணி 7. சரி. சின்ன முள்ளு 7லையும் பெரிய முள்ளு 3லையும் இருந்தா மணி எத்தனை? 7:15. சரியா சொன்னீங்க.
சின்ன முள்ளு 8 தாண்டி நிக்குது, பெரிய முள்ளு 11ல இருக்கு. மணி எத்தனை? 8:55. சரியா சொன்னீங்க. சின்ன முள்ளு 6லயும் பெரிய முள்ளு 7லயும் இருந்தா மணி எத்தனை இப்போ? 6:35. அடுத்தது சின்ன முள்ளு 5லயும் பெரிய முள்ளு 12ல நிக்குது. மணி எத்தனை? 5 மணி. சோளங்கள்லேருந்து நான் முத்துக்கருப்பன் பேசுகிறேங்க ஐயா. ஐயா நீங்க படிச்சிருக்கீங்களா? படித்தேன் 3வது வரைக்கும், அப்புறம் பாட்டு. சரிங்கய்யா, உங்களுக்கு இந்த கணக்கு சம்பந்தமா கொஞ்சம் விவரங்கள்லாம் தெரியுமா? எனக்கு ரூபா கணக்கு தனியாக தெரியும். சரிங்கய்யா, உங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதனால ரூபா கணக்குல இருந்தே நான் கணக்குகள் கேட்குறேன். 100 ரூபா தாள் ஒரு 8 தாள் இருக்கு, இப்போ எவ்வளோ ரூபா? 800 ரூபா. சரி, இதோட சேர்த்து 10 ரூபா தாள் ஒரு 8 தாள் இருக்கு, இப்போ மொத்தம் எவ்வளவு? 80 ரூபா. சரியா சொன்னீங்க. அந்த 800ஓட இந்த 80 கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளவு? 880. சரியா சொன்னீங்க. இந்த 880ஓட 10 ரூபா தாள் ஒரு 5 இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளவு மொத்தம்? 930. சரியா சொன்னீங்க. இதே போல கணக்குகள் கேட்டால் நல்லா பதில் சொல்வீங்களா? சொல்கிறேங்க. சரி, கடைக்கு நீங்கள் 500 ரூபா கொண்டு போறீங்க, அதில் ஒரு 200 ரூபாய்க்கு வேட்டி சட்டை எடுத்தீங்கன்னா மீதம் எவ்வளோ ரூபா திரும்ப கொண்டு வருவீங்க? 300 ரூபா. சரியா பதில் சொல்கிறீங்க. 100 ரூபா இப்போ கையில் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் டீ காஃபி சாப்பிட போகிறீங்க, உங்கள் நண்பர்களும் கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு டீ 10 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் 4 டீ வாங்குறீங்க, மீதம் எவ்வளோ ரூபா உங்ககிட்ட இருக்கும்? 100 ரூபாயில் 40 ரூபா போக 60 ரூபா. சரியா பதில் சொல்கிறீங்க. இப்போ இந்த 60 ரூபாயில் அவங்க வடை சாப்பிட ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வடை வாங்கி தரீங்க. ஒரு வடை 5 ரூபா, 4 வடைக்கு எவ்வளோ ஆச்சு? 4 வடைக்கு 5 ரூபா மணிக்கு 20 ரூபா. சரி, அப்போ அந்த 60 ரூபாயில் இந்த 20 ரூபா போனால் மீதி எவ்வளோ இருக்கும்? 40. சரியா சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 100 நாள் வேலை போக என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை போக நான் வீட்டில் தானுங்க. சரி, 100 நாள் வேலையில் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? இப்போ 100 ரூபா போட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு இப்போ ஒரு கணக்கு. நீங்கள் எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பீங்க? 100 நாள். 100 நாள் வேலை பார்த்து முடிச்சிட்டிங்க. 100 நாள் வேலை பார்த்து முடிச்சு. சரி, சந்தோஷம். அடுத்து உங்களை வேலைக்கு எப்போ கூப்பிடுவாங்க? வார சித்திரைக்கு தான் அவங்க கூப்பிடுவாங்க. சரி, ஒரு நாளைக்கு 100 ரூபானா இப்போ 100 நாளைக்கு எவ்வளவு? 10,000. சரியான பதில் சொல்கிறீங்க. பிரியப்பட்டு அவங்க வீட்டில் பேரம்பேத்திகளாக இருக்காங்களா? இருக்காங்க. சரி, கையில் ஒரு 100 ரூபா தாள் வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு ஆசைப்பட்டு பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மீதம் எவ்வளோ உங்கள் கையில் இருக்கும்? 75. சரியான பதில் சொன்னீங்க. சரி, கணக்கு தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்க. சரி, கணக்கு பார்க்க தெரியாட்டி ஒன்றும் தெரியாது. சரிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? மணி கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், தூர கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி பாட்டி, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சின்ன சின்ன கணக்குகள்லாம் கூட்டி கழிக்க கண்டுக்கிட்டேன். சரி, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பெருக்கல் கணக்கு நிறையா கேட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டேன். வகுத்தல் கணக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, சின்ன சின்ன கேள்விக்கு கணக்கு சொன்னேன். கொஞ்சம் பெரிய கணக்கெல்லாம் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பதில் சொன்னேன். சரி, கூலி வேலை பார்த்தால சம்பள கணக்கெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.